இவர்களே பாகவதம். இவ்வாறு விபரீதமான உருவில் தோன்றியதைக் கண்ட கோகர்ணன், இவன் ஏதோ தூக்கு போன்ற தவறான வழியில் தூர்வர்ணத்தை அடைந்தவன் போல இருக்கிறது என்று எண்ணி தைரியமாக கேட்கலானான். கோகர்ணன் கேட்கிறான், அப்பா, நீ யார்? இந்த இரவு நேரத்தில் ஏன் பயங்கரமான ரூபத்தை காட்டுகிறாய்? உன் பிசாசா பிரேதமா என்கிறார். சுதர் கூறுகிறார். இவ்வாறு கேட்கிறவன் பதில் கூற இயலாது தேம்பி தேம்பி அழலானான். சைகையால் பேசுகிறான். அப்பொழுது கோகர்ணன் தன்னுடைய கைகளில் தீர்த்தத்தை எடுத்து மந்திரித்து அவன் மேல் தெளித்தான். அவனது பாவங்கள் கொஞ்சம் குறையவே அவன் பேசலானான். பிறகு துந்துகாரி கூறுகிறான், நான் உனது சகோதரன், என் பெயர் துந்துகாரி. எனது தவறான செயல்களால் நான் அந்தனத்தன்மையை இழந்தேன். அறியாமையில் விளந்துழன்று நான் செய்த தீச்செயல்களுக்கு அளவே இல்லை. மக்களை துன்புறுத்தினேன். தீயவர்களான விலை மாதர்கள் என்னை கொல்லி கெட்டையால் பொசிக்கு மறிக்க செய்தனர். அதனால் இந்த பிரேத ஜன்மத்தை அடைந்து துன்பத்தில் உழல்கிறேன். ஏதோ ஒரு புண்ணிய செயலால் காற்றை சுவாசித்து உணவாக கொண்டு வாழ்ந்து வருகிறேன் என்று அவன் கூறினான்.